ஹலோ மை டியர் ஹெல்த்கேர் வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சவுதி அரேபியாவுக்கு நான் ஏன் வந்தேன், என்னோட நர்சிங் லைஃப் இங்கே இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி எதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சில விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சில விஷயத்த உங்ககிட்ட இப்போ ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சென்னையில் நர்சிங் முடிச்சுட்டு அங்கேவே ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் லைஃப்பில் போயிட்டு இருந்த ஒரு சாதாரண ஒரு கேர்ளோட ஜேர்னி தான் இது. எல்லாருக்குமே ஒரு பாயிண்டில் ஒரு டவுட் வரும், நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளோட நேட்டிவ்லேயே இருக்க போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆக போகிறோமா, இல்லை அப்ராடில் போய் ஒர்க் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஷின்ஸ் நம்ம சாதாரணமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்குமே தோணும். அண்ட் இந்த பாயிண்ட் எனக்கு காலேஜ் படிக்கும் போதே தோணுச்சு. நான் காலேஜ் படிக்கும் போதே சொல்லிகிட்டே தான் இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி ஃபேமிலிக்கிட்டேயும் சரி, நான் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு அப்ராடில் போய் தான் ஒர்க் பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன் இந்த மாதிரியான பிளேசஸ்க்கு தான் நான் போய் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் என்னோடய காலேஜோட 4 இயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ளேஸும் ஆனேன். அங்கே ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு தென் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் தான் ஓகே நம்மளோட கெரியரை வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் IELTS கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 வாட்டியும் அட்டெம்ப்ட் பண்ணேன். 2 வாட்டியுமே 6 and 6.5 ஸ்கோர் பண்ணேன். ஓகே, எனக்கே ஒரு மாதிரி ஃபெடப்பாக இருந்துச்சு, என்னடா இது நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது 6.5 அந்தளவுக்கு குட் ஸ்கோர் இல்லை. நல்ல ஸ்கோர் தான், பட் அந்த பிளேஸுக்கு போகிற அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான ஸ்கோர் இல்லை. பிகாஸ் ஒரு 8 ஒரு 8.5 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆகிட்டேன். அவள் தான் நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் வீட்டில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, மம்மி டாடி சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகே நீ ட்ரை பண்ணு, 6.5 எடுத்திருக்க, இன்னும் ஒரு வாட்டி நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக நீ நினச்ச ஸ்கோர் கெயின் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் கீப் ஆன் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மீன்வைல் லைஃப் அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மேரேஜும் ஆச்சு. பிகாஸ் நாட் ஓன்லி தி கேரியர், நம்மளோட பர்சனல் லைஃப்பும் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால மேரேஜ் ஆச்சு. தென் ஆஃப்டர் மேரேஜ் பேபியும் பிறந்தாச்சு. அண்ட் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு, நம்மளோட எய்ம் இது கிடையாது. நம்ம படிக்கும் போதே என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஒரு நல்ல ஒரு பிளேஸில் போய் செட்டில் ஆகி ஃபேமிலியை நம்ம நல்லா செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம என்ன இப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த தாட்ஸ்லேயே டேஸ் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அண்ட் டேம் ஷுவர் சவுதியில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. அண்ட் மை ஃபேட் இப்போ பாருங்கள், நான் இப்போ சவுதியில் இருக்கேன் அண்ட் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஜென்ரலி எல்லோரும் சொல்கிறது தான், நம்ம ஒன்று நினச்சா நம்ம லைஃப்பில் வேறு ஒன்று நடக்குது. தென் அதுக்கப்புறம் நான் திருப்பியும் IELTS ஒரு OET ஜாயின் பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் தான் இருந்தேன். மீன்வைல் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னோடய ஒர்க் கலீக்ஸ் எல்லாருமே சவுதிக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் எக்ஸாம் அட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி ஆன்லைன் இன்டர்வியூ இருக்குது இப்படின்னு நிறைய பேர் அந்த டைம் சவுதிக்கு நான் போக போகிறேன், துபாய் போக போகிறேன் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்மளும் IELTS படிக்கிறோம், OET படிக்கிறோம்னு சொல்லி டேஸ் இப்படியே போயிட்டுருக்கு. சவுதியோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, நர்சிங்க்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கா, என்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்காக தான் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே ஒர்க் வேகன்சிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஸ்லோவாக சவுதியில் நர்சிங் வேகன்சிஸ் என்ன இருக்குது, அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அங்கே போனால் நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆக முடியுமா, இப்படின்லாம் சில விஷயத்தை யோசித்து அதுக்கப்புறம் சர்ச் பண்ண ஆரம்பித்தது தான். அண்ட் நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் நர்சிங் படித்தா கண்டிப்பாக வேறு ஊருக்கு தான் போய் ஒர்க் பண்ணணுமா, அப்ராடுக்கு போய் தான் ஒர்க் பண்ணணுமா, ஏன் உங்கள் சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணால் ஆகாதா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு வேறு ஊரில் போய் ஒர்க் பண்ணணும், அண்ட் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அண்ட் இது சொல்கிறது தப்பு இல்லை. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் கண்டிப்பாக காம்படிஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வித் லோ சேலரி. அண்ட் பர்சனல் க்ரோத்தும் சரி, ஒரு ஃபேமிலி க்ரோத்தும் சரி, நம்ம ஒரு ஷார்ட் ஸ்பேனில் கிடைக்காது. கண்டிப்பாக க்ரோத் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாருமே வேறு ஊருக்கு போய் ஒர்க் பண்ணுறாங்க. பிகாஸ் யாருக்குமே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஜென்ரலி இந்தியாவில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. சேல்ரி பேஸ் பார்த்திங்கன்னா நர்சஸ்க்கு கம்மி சேல்ரி தான் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே அவேராக தான் இருப்பீங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் நர்சஸ் அவங்களோட நேட்டிவ் விட்டு அதர் கண்ட்ரிஸ் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன்.
அப்போ தான் டிசைட் பண்ணேன், எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு க்ரோத் வேணும், ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி, ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் இந்த ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தேன். அண்ட் இந்த டிசிஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நாட் ஒன்லி மீ, என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீமேல் நர்சஸ் மேல் நர்சஸ் எல்லாருமே தான். நான் நர்சஸ்ன்னு மென்ஷன் பண்ணும்போது இட் இன்க்ளூட்ஸ் போத் ஃபீமேல் அண்ட் மேல். ஸோ வந்து ஆஸ் அ கேர்ளாக நான் வந்து ஃபீமேல் நர்சஸை மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். இட் இன்க்ளூட்ஸ் போத். ஸோ கண்டிப்பாக எல்லா டிஃபிகல்ட்டிஸுமே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த ஒரு டிசிஷனை நம்ம எடுக்கிறோம். அது மாதிரி தான் நானும் முடிவெடுத்து ஓகே நம்ம வந்து மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அப்போது வந்து எனக்கு பையன் இருந்தான், குட்டி பையன் இருந்தான். அவனை விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சாலே வந்து ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு தான் நினச்சேன். அங்கே போய் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், வேறு ஒரு கண்ட்ரியில் போய் எப்படி நம்ம பீப்புளோட மிங்கிள் ஆக போகிறோம், பேஷண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எஸ்பெஷலி வந்து நமக்கு அரபிக் வந்து சுத்தமாக தெரியாது, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் இப்படின்னு ஒரு நம்பர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸோடு தான் நான் சவுதி ப்ராசஸிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அடிஷ்னலி எனக்கு வந்து ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட். பிகாஸ் அவங்க இல்லை அப்படின்னா நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு இப்போ நான் இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் முன்னாடியே நான் சொன்னேன், நான் போனால் வந்து லண்டன், கனடா இல்லை ஆஸ்திரேலியா அப்படி தான் டிசைட் பண்ணியிருந்தேன். அங்கே தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அட்லீஸ்ட் அது கிடைக்கல, அது வந்து மேபி நம்மளோட ஒரு லாங் டேர்ம் கோலாக வச்சுக்கலாம். அந்த லாங் டேர்ம் கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு சவுதியில் வந்து ஒர்க் பண்ணுறது மேபி ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்து ஒரு க்ரோத் வேணும் அண்ட் நானும் வந்து லேர்ன் பண்ணிக்கணும், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஒர்க் எக்ஸ்போஷர் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி சவுதிக்கு வந்தாச்சு. அண்ட் நாட் ஓன்லி திஸ் ரீசன், இங்கே வந்தால் வந்து ஒர்க் டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் நர்சஸ்க்கு சவுதியில் நிறைய ஒர்க் டிமாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கலாம். நம்மளோட இங்கே வாங்குகிற இன்கம் வச்சு நம்மளோட ஃபேமிலியை ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும். அண்ட் ஹை ப்ரொஃபஷனல் க்ரோத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நியூ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். பட் என்ன தான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஒரு ரியாலிட்டி செக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு டிசிஷன் எடுத்து இங்கே வரோம் அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ லக்ஸுரி லைஃப். அது மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இங்கே வந்துட்டோம், நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோம், ஓகே நம்ம சூப்பராக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டோடு இங்கே யாருமே வராதிங்க. நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் அ லக்ஸுரி லைஃப். நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சு தான் நம்ம இங்கே வரணும். ஸோ இங்கேயுமே வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் இங்கே நம்ம நியூவாக வரும்போது இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், இந்த கிளைமேட்டுக்கு நம்ம எப்படி வந்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ண போகிறோம், எங்கள் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கல்ச்சரை நம்ம அட்ஹர் பண்ணி ஆகணும். ஒரு பிளேஸுக்கு போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸோட கல்ச்சர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒத்து போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நாட் ஓன்லி இன் சவுதி, நீங்கள் உலகத்தில் எங்கே போய் ஒர்க் பண்ணாலுமே அந்த கல்ச்சர் அட்ஹரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளோட ப்ரொஃபஷனில் கம்யூனிகேஷன் வந்து ஒரு பிகர் திங். ஸோ வந்து அரபிக் கற்றுக்கணும், பேஷண்ட்ஸ் கூட பேசணும் அப்படின்னு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தான் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலுமே இந்த கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்மளை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், வந்த புதுசில் எனக்கும் அப்படி தான் ஒன்றுமே தெரியாது, இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். இப்போது ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ். ஸோ ஒரு வந்து என்னை தைரியமான ஒரு ஆளாக ஆக்கியிருக்கு. நான் இங்கே சவுதிக்கு வந்து இப்போது 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த 3 இயர்ஸில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டெய்லி ஃபேமிலிக்கிட்ட வந்து நம்ம வீட்டில் அம்மா அப்பா ஹஸ்பண்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசும்போது கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் பேசுவேன். பிகாஸ் நம்மளே இங்கே வந்து உடஞ்சி அழுதுட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு அவங்க இருக்கிறாங்கன்னும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ புதுசாக இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். பட் அதை வந்து ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணால் நம்மளை விட அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் பொண்ணோ பையனோ நம்ம அங்கே அனுப்பிட்டோம், அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை விட அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் மறைச்சிட்டு நான் ஸ்டார்டிங்கில் இப்படியே போயிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது, நர்சிங் இஸ் சேம் எவ்ரிவேர் பட் என்விரான்மெண்ட் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் நம்மளை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம், அதுலேருந்து நம்ம பர்சனலாக எப்படி க்ரோத் ஆகுறோம் அப்படிங்கிறது இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு சென்னையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி ஆல் டுகெதராக இவ்வளோ ஒரு ப்ராசஸ்லாம் தாண்டி இப்போ நான் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கேன். அண்ட் என்னோடய நர்சிங் ஜேர்னி வந்து இங்கேயோட முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். ஸோ இந்த சவுதி ஜேர்னி வந்து என் லைஃபை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிருச்சு. பிகாஸ் நான் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுலாம் இல்லைங்க.
கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஃபேமிலி. அப்படி தான் எல்லா விஷயத்துக்குமே எனக்கு யாராவது ஒரு துணை வேணும். அப்படி இருந்த நானே வந்து என்னால் இங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற எல்லாராலையும் அது முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ எல்லா நர்சஸுமே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பயம் இருக்க தான் செய்யும், டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் அட்லாஸ்ட் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாக உருவாவீங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஸ்டில் நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும், நம்ம வேறு ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஆனாலுமே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நம்ம எப்படி அங்கே இருக்க போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண முடியும், நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஸ்டில் நீங்கள் திங்கிங் ப்ராசஸில் தான் இருப்பீங்க. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். எல்லா கன்ஃபியூஷன்ஸுமே இருந்தாலுமே கரேஜ்னு ஒன்று கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்ட்ராங்கர் டிசிஷன் எடுப்பீங்க. ஸோ லைஃப்பில் ஜென்ரலி நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிஸ்க். ஸோ எல்லா ரிஸ்க்கையும் வந்து நம்ம தாண்டி வரணும். ரிஸ்கெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு டைலாக்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்மளோட லைஃபோட எய்ம் என்ன, நம்ம கோல் என்ன, அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பாசிட்டிவான டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட் எப்போ வருது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கேட்ச் பண்ணி அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் தான். நான் இவ்வளோலாம் பேசுகிறேன், நான் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டேன், நான் நினச்சது நடந்துச்சு அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி திஸ் இஸ் மை ஷார்ட் டேர்ம் கோல் டு அச்சீவ் மை லாங் டேர்ம் கோல். அதே மாதிரி எல்லாருமே லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இது பண்ணணும், இது பண்ணால் தான் வந்து நம்ம அதுக்கான அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு கோல் செட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோல் எல்லாருமே ஒரு நாள் ரீச் ஆவீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசின பாயிண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஓகே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஓகே இவங்க பேசுகிறாங்கப்பா நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நர்சஸ், நீங்கள் எந்தெந்த பிளேஸ்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் இஃப் இன்கேஸ் அப்ராடில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், நான் அந்த டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சிங்கிள் வேர்ட் ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கமெண்ட்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை சவுதி ஜேர்னி. அண்ட் நான் சொன்ன பாயிண்ட்ஸில் வேணுங்கிற விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இவங்க வந்து என்ன இப்படி ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் என்னோடய சவுதி அரேபியாவுக்கு வந்து என்னோடய ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பாய், டேக் கேர்.